இந்த ஒரு வாரத்துல நம்ம ஊர்ல நம்ம பகுதியில நடந்த சில நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மள வந்து மத்தவங்களுக்கு தெரிய வைக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பா. அந்த அடிப்படையில 2 நாளைக்கு முன்னாடி சரிங்க சிவகிரி பேருந்து நிலையத்துல கைத்தறி தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி சரிங்க கைத்தறி நெசவாளர் சங்கம் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஓகே ஓகே. கைத்தறி நெசவாளர்களுக்காக சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க அவங்க. சரிங்க சரிங்க. கைத்தறி தொழில் வந்து பழமையான தொழில். ஆமாங்க. விசைத்தறி கூட போட்டி ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது. நிச்சயமா. அதனால கைத்தறி தொழிலுக்கான மூலப்பொருள் பாத்தீங்கன்னா நூல் கொள்முதல். ஆமாங்க. நூல், ஓடுநூல், பாநூல் இதுக்கான விலை அதிகமாயிட்டே போகுது. அதிக விலை கொடுத்து வாங்கி விற்க முடியறதுனால அந்த விலைவாசி குறைக்கணுங்கிறத ஒரு முக்கிய கோரிக்கை வச்சிருக்காங்க. யார் பண்ணாங்க இத? தேவை மூலப்பொருள் தான். ஆமாங்க. இது யார் செஞ்சதுங்க? ஈரோடு மாவட்ட கைத்தறி தொழிலாளர் சங்கம். சரிங்க சரிங்க. இதுக்கு வந்து மாநில செயலரா வந்து வரதாசன் ஐயா இருக்காரு. சரிங்க. அப்புறம் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினரா ரணதிவேல் இருக்காரு. சூப்பர். அப்புறம் மாநில குழு உறுப்பினரா சண்முகம் இருக்காரு. மணிவண்ணன் இருக்காரு. சரிங்க. எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதுபோக கூலி உயர்வு வழங்கணும்னு கேக்குறாங்க. கைத்தறி உறுப்பினர்களுக்கு எல்லாம் வந்து வருஷம் கூலி உயர்வு கொடுப்பாங்க. இந்த வருஷம் இன்னும் கொடுக்கல, அதையும் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அரசாங்கத்திட்ட மனு கொடுத்திருக்காங்க. ஆமா. அது எதுக்காகன்னா இந்த வாரத்துல பட்ஜெட் போடுறாங்க. கைத்தறி துறையுடைய பட்ஜெட் வந்து அடுத்த வாரம் வருது. கைத்தறி துறைக்கான மானிய கோரிக்கை வரும். அப்ப வந்து இப்பவே சொன்னது அவங்களுக்கு கவனத்துக்கு போகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நினைவூட்டுறதுக்காகவும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்ல. ஆமாமா. இப்ப நம்ம இங்க இந்த மாதிரி நம்ம சிவகிரி மாதிரி எல்லா பக்கம் பண்றாங்க. சூப்பர். அப்ப இந்த தகவல் வந்து அரசுக்கு போய் சேரும், கவனத்துக்கு போகணும் ஊடகத்து மூலமா. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து மக்களுக்கு போய் சேரு, ஏதோ ஒரு வகையில் அரசுடைய காது கேட்டு கிடைக்கி. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து வீடு கட்டும் திட்டத்துல வீடு இல்லாத நெசவாளர்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அந்த கோரிக்கையும் வச்சிருக்காங்க. சரிங்க சரிங்க. அதே மாதிரி 60 வயசு ஆனவங்களுக்கு ஓய்வூதியம் ஓய்வு கொடுக்குறாங்க. 1200 கொடுக்குறாங்க. இவங்க வந்து 6000 கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. சரி சரி சரி. இதுவும் ஒரு முக்கியமான கோரிக்கை. சரிங்க சரிங்க. இன்னொரு கோரிக்கை என்னன்னா, நெசவாளர் கூட்டு சங்கங்கள்லாம் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக தேர்தல் இல்லாம நிர்வாகம் நடக்குது. அதுக்கு வந்து முறைப்படி தேர்தல், கூட்டுறவு தேர்தல் நடத்தணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது எத்தனை நாளுக்கு ஒரு நடக்கணும்? 5 3 5 ஒவ்வொரு முறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆமாமா. இப்ப 5 ஆண்டு முடிஞ்சிச்சுங்களா? முடிய போதா? முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. அடேங்கப்பா. அதனால தொடர்ந்து தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்ப நெசவாளி, விளிம்பு நிலை நெசவாளியுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஆமா ஆமாங்க, கண்டிப்பாங்க. சரிங்க சரிங்க. இந்த அளவு சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அரசின் கவனத்துக்கு கண்டிப்பா சேர்ந்திருக்கு. அரசு வந்து முடிவெடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல முடிவா எடுக்கணும். நம்ம கோரிக்கை வைக்க, நம்மளும் கோரிக்கை வைக்கலாம். ஆமாங்க ஆமாங்க, சந்தோஷம். அடுத்ததாங்க நம்ம சென்னிமலையில மலை முருகன் கோயில் இருக்குது. ஆமாங்க. அங்க போற வழியில வந்து ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு இருக்குதாமா. அதனால வந்து மலைக்கு போறவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எல்லாமே. நீங்க பஸ்ல இருந்து போற வழியா இல்ல மலை மேலையா? மலைக்கு போற வழியா, பஸ்ல இருந்து மலைக்கு போற வழியில. பஸ்ல இருந்து மலைக்கு, அது உண்மைதான். அதனால வந்து இடைஞ்சலால இப்போ நிறைய கூட்டமா வர்றாங்க. கார், பைக்ல எல்லாம் வர்றாங்க. இங்க ஆக்கிரமிப்பு கடைகள் நிறைய இருக்குது. அகற்றணும் அப்படின்னு சொல்லி கடந்த 2 வருஷமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இயல்பாவே அது குறுகிய சாலை தான். ஆமா ஆமாங்க ஆமாங்க. அந்த காலத்திலேயே அப்படி அமைஞ்சு போச்சு. ஆமா ஆமா. இவ்வளவு பக்தர்கள் பெருகாத காலத்துல போட்ட ரோடு. ஆமாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆக்கிரமிப்பு வர்றப்ப இன்னும் அதிகமாகுது. அதனால வந்து இப்ப ஆக்கிரமிப்பு எடுத்துட்டாங்க 4 நாளைக்கு முன்னாடி. அது வேறையா? ஆமா, அதுதான் செய்தி. பிரச்சனை இருந்திருக்குது, அதுக்கு தீர்வு கண்டிருக்காங்க இப்போ. அதேங்கப்பா. சரி சரி சரிங்க. முக்கிய செய்தி அதுதான். நீண்ட கால கோரிக்கை ஏற்று போற வழி இருக்கிற ஆக்கிரமிப்பு எல்லாம் வந்து அகற்றப்பட்டது. ஆமாங்க ஆமாங்க. நான் அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி மேல போனப்ப அடிவாரத்துல இருந்து மலை மேல போறதுக்கு சரிங்க ரொம்ப அற்புதமா சீரமைச்சிட்டாங்க. இப்ப வந்து இந்த வழி சீரமைச்சிட்டாங்க. பரவாயில்ல. இது நீட் பண்ணிட்டாங்களா? ஆமா ஆமாங்க. அத வந்து சுலபமா போயிட்டு வரலாம்.
இல்ல அதை செய்த அனைத்து தரப்பினருக்கும் நம்ம நன்றி சொல்லிடலாம். குறிப்பாக அந்த ஆக்கிரமிப்புல இருந்தவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அரசாங்கத்துடைய இதை எடுத்துக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஆமாங்க ஆமாங்க. அதுக்காக பாடுபட்ட அத்தனை நண்பர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிடலாங்க. நன்றி சொல்றேன், சந்தோஷங்க. அப்புறங்க நம்ம ஊர் சிவகிரி வாரசந்தையில சரிங்க, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 சந்தை நடக்குது பாத்தீங்களா? ஆமாங்க. தேங்காய் வாழைத்தாறு எல்லாம் இந்த வாரம் வந்து கடந்த வாரங்களோட அதிகமா போயிருக்குது. கொள்முதல் அதிகம், வரத்து அதிகம். வரது அதிகம், விலையும் அதிகம். விவசாயிகளுக்கு வந்து விலை அதிகம் கிடைச்சிருக்குது, அதுதான் முக்கியம். அப்ப அந்த அளவுக்கு தரமாவும் இருந்திருக்கு. ஆமா, வியாபாரிகள் வந்து ஏலத்து மூலம் எடுக்கிறாங்க. ஆமா ஆமாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம பகுதியில் விளையக்கூடியது வந்து நல்ல சுவையாகவும் தரமானதாகவும், ஆமா, அவங்க என்னத்த பொருளை உற்பத்தி பண்ணாலும் அதற்கேற்ற மாதிரி பன்மடங்கு கிடைக்கக்கூடிய அளவுல இருக்குதுன்னு இந்த நம்பிக்கை. மற்றபடி தரம் கண்டிப்பா தரம் தரம் தான் விலை கொடுக்க மாட்டாங்க. நம்ம விவசாய பெருமக்களுடைய உழைப்பினால ஆமாங்க ஆமாங்க ஒரு சரியான விலை கிடைக்கிறதுல நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆமாங்க. அது வாழைத்தாரும் விலை அதிகமா இருக்குது. அடேங்கப்பா. சரிங்க சரிங்க. நம்ம ஊர் வாழைத்தாருக்கு வந்து கொஞ்சம் கிராக்கி அதிகம். தேன் வாழைத்தார் வந்து ஒரு தார் வந்து 750 ரூபாய்க்கு போகுது. அடேங்கப்பா. பூவன் பழம் வந்து 500 ரூபாய்க்கு போகுது. தோராயமா எத்தனை பழம் இருக்குங்க அதுல? ஒரு 10 சீப் இருக்கு. 10 சீப்புன்னா ஒரு சீப்புக்கு வந்து 10 பழம் இருக்கு. ஒரு 150 பழம் இருக்கு அப்படிங்க. சரி சரி சரிங்க. அந்த அளவில் இருக்குங்க. நல்ல செய்தி இது. ஆமாங்க, விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல செய்தி. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு வந்து பலன் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு உணவுப் பொருள் நம்ம தட்டுக்கு வரக்கு முன்னாடி ஓராண்டு உழைப்பு இருக்குது. ஆமா கண்டிப்பா. ஒவ்வொரு அரிசியிலையும் ஓராண்டு உழைப்பு இருக்கு. ஆமா, உழைப்பு இருக்கு கண்டிப்பா. பலருடைய உழைப்பு இருக்குது. ஆமாங்க, பல கோடி பேருடைய உழைப்பு இருக்கு. பலர் வழியா உழைச்சது இங்க வருது நமக்கு வந்து. ஆமா ஆமா ஆமாங்க. இதுக்கு நம்ம அனைவருக்கும் நன்றி சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறங்க நம்ம பாராளுமன்றத்துல 2 நாளைக்கு முன்னாடி சரிங்க மத்திய நிதி இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், அறிக்கை கொடுக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு சரிங்க தனியாருடைய வருமானத்தை பத்தி ஒரு கணக்கு கொடுக்கிறார். சரிங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல தனிநபர் வருமானம் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்குது. 300% வந்து உயர்ந்திருக்குது. ஆமா, குறிப்பா கோடீஸ்வரர்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஓ சரிங்க சரிங்க. ஒரு நபர் 100 கோடி ரூபாய் வருமானம் வாங்குறாங்க ஒரு வருஷத்துல. சரிங்க. அந்த 2021ல 142 பேர்தே வந்து 100 கோடி ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறாங்க. சரி, கம்பெனி கார்பரேட் ஆபீஸ். ஆமாங்க. 2026ல அது வந்து 576 பேர் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. கம்பெனியா மாறிடுச்சு. ஆமாங்க ஆமாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி. இதே அளவுல அனைத்து தரப்புலையுமே வந்து உயர்ந்தபட்சமா கோடீஸ்வரர்கள் அதிகம் சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. சரிங்க. இந்த அடிப்படையிலேயே சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து 300% உயர்ந்திருக்கிறதா ஒரு புள்ளிவரம் சொல்றாங்க. மண்டேங்கப்பா. 2021க்கு அப்புறம் பொதுவா இந்த வறுமை ஏழ்மையில் இருக்கிற மக்கள் இருக்கான்னு சொல்லி கணக்கு வச்சிருக்காங்கல்ல. ஆமாங்க. அது 2021 விட 26ல 15% குறைஞ்சிருக்குது. ஏழ்மையில இருந்து மேல வந்திருக்காங்க 5%. புரியுது. இந்த 5 ஆண்டுகள்ல வந்து பொருளாதாரத்துல வந்து எவ்வளவு முன்னேற்றம் ஆயிருக்குங்கிற ஒரு அறிக்கையை வந்து அமைச்சர் ஒப்படைச்சு சொல்லியிருக்காரு. சரிங்க சரிங்க. இதை நம்ம கேட்கிற மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. மகாராஷ்டிரா நாக்பூர் மாவட்டம். சரிங்க. அங்க வந்து கோயில் உண்டியில வந்து திருட்டு போயிருச்சு. அங்க இருக்க கேமராவில வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. சரிங்க. அந்த எடுத்த நபர் வந்து நைட்டு கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போய் சாமிகிட்ட வந்து உளுந்து கும்பிடுறாரு. கேமரால பதிவா இருக்குது. சரி. 1/2 மணி நேரம் விழுந்து கும்பிட்டாரு. சுத்தி முத்தி பாக்குறாரு. கடைசி என்ன செய்யறாரு, உண்டியில தூக்கிட்டு போறாரு. அந்த உண்டியில இருக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பக்தி பலமா கும்பிட்டு இருக்காரு. அங்க பாக்குறவங்களுக்கு ஆச்சரியம், இந்நேரத்துல வந்து கும்பிடுறாங்களேன்னு. அப்புறம் தான் இந்த அந்த அவ்வளவு தூரம் கும்பிட்டு வந்து உண்டியில எடுத்து போயிருக்கான். இல்ல, கடவுளே நினைச்சுக்குவாரு கூட கும்பிட்டு போறோம் நம்ம கூட. உண்மை அதுதான். கடவுளுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. இத்தனை ஊர் ஓடுறப்ப எனக்கு சந்தேகம் வந்துடும் நேரம் அப்படின்னு. அடுத்ததாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல பாண்டியன் ஒருத்தர்.
அவர் இந்த கடந்த 2-3 வருஷத்துல சரிங்க முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 1,60,00,000 கொடுத்திருக்காரு. அவர் வந்து வயசானவர், கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சு. இது எப்படி சம்பாதிச்சு கொடுத்தாரு சொன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் போய் பிச்சை எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு ஆமா, அவருக்கு வந்து சம்சாரம் இறந்துருச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு விரக்தி, நாம் இங்க இருந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு. இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்மளால ஒரு பங்களிப்பு இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நாம் ஒரு உதவி செஞ்சு நம்மளுடைய மனநிலையை மாத்திக்கோன்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஒவ்வொரு ஊருக்கும் போறாரு, ஒவ்வொரு ஊர்லயும் போய் பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுத்து அன்றைய தினம் என்ன ஆகுதோ அதை சேகரிச்சு கலெக்டர் ஆபீஸ்ல நிவாரண நிதி கொடுத்துறாரு. கலெக்டர் ஆபீஸ் கொடுக்கறாரு, பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கறாரு, அங்கங்க எங்க பொது அமைப்பு இருக்கு அங்கே கொடுத்திருக்காரு. தனக்குன்னு எது வச்சு ஆமா, இந்த அடிப்படையில வந்து 1,60,00,000 கொடுத்திருக்காரு. இது வந்து பாராட்டப்பட்டு அனைவரும் பாராட்டிருக்காங்க. செய்தித்தாள் வந்து அவருடைய செய்தி கொடுத்திருக்காங்க. அருமை அருமை அருமை. அடுத்ததாங்க இந்த வாரத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறாங்க. சென்ற வாரத்துல ஏதோ ஆன்லைன்லயே பண்ண சொன்னாங்க. ஆன்லைன் பண்றாங்க. இது வரைக்கும் ஆன்லைன்ல 10 லட்சம் பேர் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் மூலமா 10 லட்சம் பேர் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போறாங்க. சரிங்க சரிங்க. இதுக்காக 19,000 அதிகாரிகள், 1,50,000 கணக்கீட்டு அலுவலர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வர்றாங்க. ஒவ்வொருவரும் வந்து நம்மளுடைய வீட்டுடைய அளவு, வீட்டுல என்ன வசதி இருக்குது, வாகன வசதி, மற்ற நமக்கு என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் சொல்லிடணும். அவங்க வந்து கணக்கெடுத்து சரியான தகவலை வந்து அரசுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க எல்லாமே. சூப்பர் சூப்பர். இது வந்து மக்களுடைய சரியான விவரத்தை வந்து அரசாங்கத்துக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கு. 33 கேள்விகள் அப்படின்னு சொல்லி கூட பட்டியல் கொடுத்தாங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. பேப்பர்ல விளம்பரம் போட்டுருக்காங்க, என்னென்ன கேட்பாங்க, நம்ம என்ன கேட்பாங்க அப்படிங்கிற முதல்ல சொல்லிடுறாங்க. சரியான தகவல் கொடுக்கணும், நாட்டுக்கு பெரிய உதவி. ஆமாங்க ஆமாங்க. இப்ப இந்த கணக்கீடு எதுக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரசுடைய திட்டங்கள் இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஒவ்வொரு குடும்பமும் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது, சரிங்க, அவங்க என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, சரிங்க, இப்ப அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, எதிர்காலத்துல என்ன மாதிரியான திட்டமிடலாம். சரிங்க. இப்ப நம்ம சொசைட்டி எடுத்துக்கிட்டா 100 நெசவாளர் இருக்குதா வச்சுக்கலாம். சரிங்க. அந்த 100 நெசவாளர் வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல டிவி இருக்குது, எத்தனை பேர் வீட்டுல இன்டர்நெட் இருக்குது, எத்தனை பேர் வீட்டுல முதல் பட்டதாரி இருக்காங்க, இன்னும் அடுத்த ஆண்டு, அடுத்த 5 ஆண்டு, அடுத்த 10 ஆண்டுக்குள்ள எத்தனை நெசவாளிகளுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க படிக்க வருவாங்க. அப்ப அந்த படிக்க வர்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான உட்கட்டமைப்பை எந்த அளவுக்கு ஏற்படுத்தணும். அப்ப எத்தனை நெசவாளி வீட்டுல நீ அடுத்த கட்டமா இருசக்கர வாகனமா இருக்கவங்க காரா மாத்துவாங்க, காரா இருக்கிறவங்க நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போறப்போ அது மாதிரியான உட்கட்டமைப்புன்னு சொல்றோம் இல்லையா? அதற்கேற்ப நாட்டை திட்டமிடுவதற்காக இந்த கணக்கெடுப்புங்க ரொம்ப ரொம்ப அவசியம், கட்டாயம். அனைவரும் சரியா பதில் சொல்லணும். சரியான பதில் சொல்லிட்டாலே போதும், அது இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு இத்தனை மக்கள் தொகை இருக்காங்கல்லம்மா, இப்ப உதாரணத்துக்கு பெட்ரோல் எடுத்துங்க, இப்ப உலக நாடுகள் நிறைய சண்டைகள் இருக்குது, நமக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம நம்ம அரசாங்கம் நடத்துங்கிறது ஒரு பெரிய ஒரு இயந்திரம் செயல்படுது. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல எத்தனை கார் இருக்குது, எத்தனை பைக் இருக்குது, எத்தனை லிட்டர் பெட்ரோல் ஒரு நாளைக்கு தேவை அப்படிங்கறத கணக்கெடுத்தா மட்டும்தான் அடுத்த 100 நாளைக்கு எவ்வளவு தேவைப்படும், அப்ப நாம எவ்வளவு நாள் வாங்கி கொள்முதல் பண்ணி அதை சுத்திகரித்து பெட்ரோல் பங்க் கொடுக்க முடியும். அப்ப நம்ம போய் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுனால அதோட பிரச்சனை தீரது இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, உலக அரசியல் இருக்குது, பட்ஜெட் போடுற மாதிரி. ஆமாங்க ஆமாங்க, எல்லாத்துக்கும் இப்படிதான் தயாராகணும். ஆமாங்க. இப்ப நம்ம வீட்டுடைய பட்ஜெட் வந்து வாரம் சந்தைக்கு போறப்ப நம்ம அம்மா காலத்துல ஆத்தா காலத்துல வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுது, இந்த வாரம் 5 பேர் இருக்கிறோம், அடுத்த வாரத்துக்கு தீபாவளி வருதா பொங்கல் வருதான்னு பார்த்து அது கொஞ்சம் அரிசியை சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. எத்தனை வாரம் கூட்டிட்டு இதெல்லாமே குடும்ப பட்ஜெட் மாதிரி தான் நாட்டு பட்ஜெட். அதுக்கு இந்த தகவல் ரொம்ப ரொம்ப தரவுகள் ரொம்ப அவசியம். நீங்க சொன்ன தகவல் வந்து பயனுள்ளதா இருந்தது எனக்கும். ரொம்ப சந்தோஷம். அனைவரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, இதோட எதுக்காக செய்யறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா, இது ரொம்ப நம்ம நினைக்கிறோம் கொண்டு மறைச்சிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி சரியாகும்? கண்டிப்பா கண்டிப்பா.
தக்காளி பழமே இல்லாம தக்காளி பழம் இருக்கு வீட்டுல வச்சுட்டாங்கன்னா எப்படி குழம்புக்கு பத்தாதுல்ல? ஆமா, உண்மை உண்மை உண்மை. அப்ப நம்ம கௌரவம் பார்க்காம தக்காளி பழம் இல்லைன்னு சொல்லிடும். ஆமா, அதே சரியா இருக்கு கிடைக்கு. ஆமா, அப்பதான் கிடைக்கும், அப்பதானே சரி குடும்பம். ஆமா, என்ன ஏற்படுத்தி வாங்குறதுக்கு என்ன வழி? இப்ப நீ தக்காளி பழத்துக்கு வர அங்க வெங்காயத்தை ஒரு 1/2 கிலோ குறைச்சிக்கலாம். ஆமா, அது போல தக்காளி பழம் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி. அப்ப விவசாயத்துக்கு விளைபொருள் உட்பட. ஆமா, இப்ப விவசாயம் அடுத்த தானியம் என்ன பண்ணுங்கிறது உட்பட இந்த இதுல வருங்க. ஆமா, அதாவது இல்லாத பயிரிடறதுக்கு வசதியா இருக்கு. ஆமா, எப்படி உற்பத்தி பண்றது, மாற்று அளவு அதிகரிக்கணும், மாற்று விஷயங்களை கொண்டு வரணும். ஆமாங்க, அதுக்கெல்லாம் சிறப்பா செயல் பண்றங்க. அதுக்கு வசதியா இருக்கு. ஆமாங்க. அடுத்ததாங்க சொல்லுங்க. புத்தக திருவிழா ஆரம்பிச்சாங்க நேத்து. ஆமா, அபாரம். அது சம்பந்தமா ஒரு சில செய்திகள் இருக்கு. சொல்லுங்க. நேற்றைய தினமணியில மக்கள் சிந்தனை அமைப்பாளர் இருக்காருல்ல, மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் ஸ்டாலின் ஐயா, குணசேகரன் ஐயா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. சரிங்க. இந்த புத்தக திருவிழாவில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குது சமுதாயத்துல அப்படிங்கறத எழுதியிருக்காரு. அத நம்ம மக்களுக்காக நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா சொல்லுங்க. 2005 ஒரு கணவன் மனைவி புத்தக கண்காட்சி பார்க்க வர்றாங்க. கூட அவங்களுடைய 4 வயசு பையனை கூட்டிட்டு வர்றாங்க. பார்வையாளராக வர்றாங்க. வந்ததுக்காக புத்தகம் வாங்கிட்டு போறாங்க. சரி. அந்த பையன் அவங்க அப்பா எல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு படிக்கிற ஆர்வம் வருது. ஒவ்வொரு வருஷம் பையனுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறாங்க. அதை படிக்கலாம், ஏதோ வந்ததுக்கு பாட புத்தகங்கள் இல்லாமல் பொதுவான புத்தகங்களும் வாங்கி தராங்க. பொது அறிவு புத்தகங்களும் வாங்குறாங்க, படிக்கிறாங்க. அது அப்படி தொடர்ந்து வருஷம் வாங்கி படிக்கிறாங்க. அது ஒரு பழக்கம் மாறிடுது. சரிங்க. இந்த நிலையில அந்த பையன் படிச்சு பெருசாகி அவங்க இப்போ காலேஜ்ல படிக்கும் போது ஐஐடில படிக்கணும்னு கூட படிச்ச பசங்க ஆசைப்படுறாங்க. இந்த தம்பிக்கும் ஆசை வருது, நம்மளும் ஐஐடில படிக்கலாம் அப்படின்னு. சரி, படிக்கிறதுக்காக பயிற்சி மையத்துக்கு போறாங்க. சரி. பயிற்சி மையத்துக்கு பணம் கட்டி படிக்க போறாங்க. அங்க சொல்லிக் கொடுக்கறது பூராமே ஒரு இயல்பான முறையில் இல்லாம இயந்திர கதியா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு தம்பி. அதாவது ஒரே சொன்னதையே திருப்பி மனப்பாடம் பண்ற மாதிரி சொல்லி தர்றாங்க, மனசுல பதிகிற மாதிரி சொல்லி தர்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்களே. சரி. கூட படிக்கிற பசங்க எல்லாம் அங்க படிக்கிறாங்க. ஆனா அந்த தம்பிக்கு அது சரியா பிடிவிடல. நமக்கு ஐஐடிங்கிறது ஒரு பெரிய இதுதான். ஆனா அங்க சொல்லி தர்ற முறை நமக்கு சரியா படல, ஏற்புடையதா இல்ல. நம்ம படிச்ச புக்கில் இருக்கிற பாடம் சரியா இருக்குது. அதனால மீண்டும் புத்தகத்தையும் படிக்கலாம், பல்வேறு புத்தகங்களை படிச்சோம்ல. சரிங்க. அதில் இருக்கிற விஷயங்களே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சி மையத்துல இருந்து வெளியே பல்வேறு புத்தகங்களை வாங்கி படிக்கிறாப்ல. சரி சரி சரி. அதன் பிறகு தனியா புத்தகம் படிச்சு பயிற்சி எழுதி பாஸ் ஆகிட்டாப்ல. பயிற்சி மையத்துக்கு போகாம புத்தகங்கள் படிச்சு பாஸ் ஆகி அந்த பையன் ஒரு பெரிய ஐஐடியில, அதாவது சரக்பூர் அப்படிங்கிற ஐஐடியில செஞ்சுட்டாப்ல. இப்போ இந்த வருஷம் கடைசி ஆண்டு. அந்த தம்பி சொல்லும் போது என்னுடைய இத்தனை வளர்ச்சிக்கு காரணமே புத்தக படிப்பு தான் அடிப்படையா இருந்தது. ஈரோட்ல இருந்த புத்தக கண்காட்சி தான் விதை. ஆமா, எனக்கு மையத்தை கூட எல்லாம் படிக்கிறாங்க பண்றாங்க. ஆனா எனக்கு அது சரியா படல. புத்தகம் படிக்க நான் படிச்சது என்னோட மனசுக்குமே என்னோட மூளைக்குமே சரியா இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஐஐடியில சரக்பூர்ங்கிற ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஐஐடி நிறுவனம், அங்க பொறியியல் கடைசி ஆண்டு படிக்கிறாப்ல. எனக்கு அடிப்படையே புத்தக திருவிழா நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அபாரம். அது மாதிரி எல்லாரும் படிக்கணும். ஆமாங்க. அதே மாதிரி ஒரு சிறுமி, சின்ன வயசு சிறுமி, சின்ன பிள்ளையில புத்தகம் படிக்க போறாங்க. படிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நானும் புத்தகம் எழுதணும்னு ஆசை வந்துருச்சு. எல்லாரும் படிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளே ஒரு படைப்பாளி ஆகணும் அப்படிங்கிற ஆசையில புத்தகம் வெளியிடுறாங்க ஆரம்பத்துல. சரி. தன்னுடைய கருத்துக்கு என்ன படிச்சதோ அப்படிங்கறத எழுதி வெளியிடுறாங்க. அது ஆர்வம் அதிகமாகி இதுவரைக்கும் அந்த பொண்ணு இப்போ 18 வயசு ஆயிடுச்சு. இப்ப ஆங்கிலத்திலேயே புத்தகம் வெளியிட்டு வந்துட்டாங்க. 18 வயசுல 18 புக் வெளியிட்டாங்க. இப்ப அந்த எழுத்தார்வம் அதிகமாகி ஆங்கிலத்தில எழுதுற அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க, அவங்க படைப்பாளியா வளர்ந்துட்டாங்க. ஆமா. அதுக்கு காரணமே படிப்பு தான். அனைத்து வகையான புத்தகங்களையும் நம்ம இங்க வாங்கி படிச்சதுதான் அடிப்படையான. ஆமாங்க.
அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு ஏழை பெண் தொழிலாளி போன வருஷம் கொண்டாந்து ஐயா அவர்கிட்ட வந்து 1,00,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. பாக்கறதுக்கு வந்து அவங்க வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து புத்தக கண்காட்சிக்கு நான் 1,00,000 ரூபாய் நன்கொடை கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து மறுக்கிறாங்க. ஏன் நீ வந்து ஏழ்மை இருக்கும்போது இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்து கலந்துகிட்டேன். அப்ப வந்து புத்தக கண்காட்சி வளர்த்துறதுக்காக விருப்பமுள்ள ஒவ்வொருத்தரும் வந்து 1,00,000 நன்கொடை கொடுத்தீங்கன்னா அவங்க பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணி அதுல வர்ற வட்டி தொகையை வச்சு புத்தக கண்காட்சிக்கான செலவுகளுக்கு ஈடுகட்டலாம்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை கேட்டேன். ஆனா எனக்கு வந்து அதுல ஆர்வமானாலதான் வந்து என்னோட பணத்தை கொடுக்கறேன். இந்த பணம் எப்படி வந்ததுன்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. நஷ்டீடு கொடுத்தாங்க. அதுல 2,00,000 நான் எம்பட செலவு வச்சுக்கிட்டேன். 1,00,000 ரூபாய் வந்து நான் எங்க நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, பொது விஷயத்துக்காக. ஆமாங்க. அப்பவும் வந்து அவங்க வந்து இல்லப்பா வேண்டாம், இது வந்து சரியா இருக்காது, உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு வந்து இதெல்லாம் பணம் தேவைப்படுது, அத வாங்கிக்கின்னு சொல்றாங்க. சரி சரி. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என் கணவர் இறந்த பிறகு எனக்கு உயிரோடு இருக்கவே ஆசை இல்ல, இருந்தாலும் நான் இங்க இவ்வளவு நாள் இருக்கேன்னா அதுக்கு எனக்கு ஊக்கம் கொடுத்தது இந்த புத்தகம் தான். அவரும் நானும் வாங்கி வச்சிருந்த புத்தகங்கள் தான் வந்து என்னை வந்து கொஞ்சம் மன அமைதிப்படுத்தி என்னை வந்து வாழ்றதுக்கு உற்சாகப்படுத்துச்சு. அதனால வந்து இந்த புத்தக கண்காட்சி கொடுக்கறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சந்தோஷமா தான் இந்த இதை செய்யறேன், நீங்க எனக்கு என்கிட்ட வாங்கி சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்கியிருக்காங்க. அதனுடைய கருத்தாளம் என்னன்னா, புத்தகம் படிச்சனால வந்து மன ஊக்கம் கிடைக்குது எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. பல்வேறு தோல்விகள் பல்வேறு சிரமங்கள்லயும் வந்து நான் மீண்டும் வந்து நிலை பெற்று மேல வர்றதுக்கு வந்து புத்தகங்கள் தான் முக்கியம். இல்ல நம்ம 2 பேர்த்து வாழ்க்கையும் அதான உதாரணம். கண்டிப்பா கண்டிப்பா. படித்த புத்தகம் நம்ம வந்து வளர்ந்ததுக்கான காரணம் ரீல்ஸும் மீமும் அல்ல. ஆமா, அது கண்டிப்பா இல்ல. நம்ம வந்து நம்ம எஸ்வி சர்வீசன் ஐயா கடையில இருந்து பேப்பர் படிச்சுட்டு, ஆமா, நான் அந்த பைனான்ஸ் படியில உட்காந்துட்டு 2 விவாதம் பண்ணுவோம். ஆமா, நிறைய படிச்சது ஓசி பத்திரிக்கை. ஆமா ஆமா, உண்மைதான். பண்ணது விவாதம். ஆமா ஆமா. அப்படி பேசி பேசி பேசிதான் நம்ம டெவலப் ஆன மொழிய. ஆமா, நம்ம இன்னைக்கு செல்ல கையில 1 நிமிஷம் காலியா கூட செல்ல கையில் தூக்கிறாங்க. ஆமா, அது பெரிய பின்னடைவு தானே கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு எல்லாமே உள்ளங்கையில் இருக்குது. ஆனா என்ன பிரயோஜனம்னா, விவாதம் இல்ல, கருத்து பரிமாற்றம் இல்ல, முகத்தை பார்த்து பேசுறது இல்ல. ஆமா, அதனால வரக்கூடிய சிக்கல் இது. இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்துங்க நேத்து முன்னாடி தொடக்க விழாவுக்கு எங்களால் போக முடியல. ஏன்னா 31ஆம் தேதி மாச கடைசினால எங்க அலுவலகமே ரொம்ப தாமதமா இருந்தது. நேத்து வந்துங்க நான் எங்க மனைவி கூட்டிட்டு போன காலையில சொன்னேன் அவங்ககிட்ட, சரிங்க இந்த மாதிரி தமிழறிவு மணி வர்றாரு போலாம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விருப்பம் இல்ல. சரிங்க. அவங்க எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க. இப்ப நமக்கு அவங்க இலக்கிய கூடத்துக்குலாம் வந்து பழக்கம் இல்ல. ஆமாமா. அப்ப நான் சொன்னேன், இல்ல கண்ணதாசனை பத்தி தான் பேச போறாங்க, தலைப்பே அதிகமா தான் இருக்கும், மேக்ஸிமம் சினிமா பாட்டை பத்தி தான் பேசுவாரு, உனக்கு சினிமா பாட்டு பிடிக்கும்னு கூட்டிட்டு போனோம். சரி சரிங்க. பேச்சு என்னங்க, மிக அற்புதமான பேச்சுங்க. என்ன சொன்னாருங்க? தமிழறிவு மணின்னு வந்துங்க ரொம்ப அற்புதமா பேசி என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா பொம்பளையும் அழுவ ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு பேசிட்டாரு. எங்க மனைவியும் சேர்ந்து அழுவுது. என்ன சொன்னாரு? சொல்றது கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடல்களையும் வரி எடுத்து, சரிங்க, ஒவ்வொரு வரியா பேசிட்டே வர்றாரு. ஒவ்வொருத்தருடைய பிரிவு, இன்னைக்கு டைவர்ஸ் ஏன் நடக்குது, டைவர்ஸ் நடக்கிறவங்க என்ன பண்ணும், கண்ணதாசனுடைய பாடல் வந்து ஊன்றி கவனிச்சு கேளுங்க, கட்டாயம் டைவர்ஸே பண்ணுங்கிறத நான் தடுக்கல. அது வேற ஒழுக்கு கேட்டிருக்கோம், கெட்ட பழக்கம், அது வேற, ஆரோக்கிய குறைவு, இதெல்லாம் விட்டுலாம். சாதாரணமா ஈகோ பிரச்சனை. குட் மார்னிங் சொல்ல காலையில குட் மார்னிங் சொல்லிங்கிறதுக்காக பிரச்சனை பண்றது, அந்த பண்றவங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல ஒரு வரி சொன்னாரு. சரிங்க. தந்தை இழந்தால் தாயின் மஞ்சள் குங்குமம் தான் போகுமாமா. ஆமா. தாயே இழந்தால் தந்தை அனாதையாமா. ஆமா, உண்மைதான். அந்த விஷயத்த வந்து நான் சுருக்கமா சொல்றேன், ரொம்ப கோர்வையா சொன்னதுனால. சரி சரிங்க. அதாவது நம்ம 2 பேருக்கு பொருந்தோம். நம்மள வயசாகி போச்சு இல்ல. ஆமா. இனிமே வந்து சம்சாரத்துக்கு எதுவும் பேசக்கூடாது, மரியாதையை கம்முட்டு இருந்துக்கணும்.
அமைதி இருக்கணுங்கிறாங்களா? ஆமா. இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப வயசு பொதுவா எல்லாத்துக்கும் சிக்கலன்னா, இப்ப நம்ம ஆண்கள் முதல்ல இறந்து போய் மனைவி மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பார்த்துக்குவாங்க? சமாளிச்சுக்குவாங்க. எப்படி சமாளிச்சுக்குவாங்க? இன்னைக்கு எவ்வளவு பெரிய சண்டை கண்ட வம்பு கும்பு இருந்தாலும் யாரடியாவது ஒட்டிக்குவாங்க. ஆம்பளை இருந்தான்னு வச்சுக்க, மனைவி போனதுக்கு அப்புறம் பெரிய துயரம். அப்ப நம்ம இருக்கிறத காப்பாத்திக்கிறதுக்கு மரியாதையை சொல்றதை கேட்டுக்கிட்டு எந்த வம்புக்கும் போகாம அவங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகமா இருக்கிற அளவுக்கு நாம பாத்துக்கணும், ஊக்கப்படுத்தணும். அப்பதான் நமக்கு நல்லது. இப்ப நம்ம அவங்கள பாத்துக்கிறது அவங்களுக்காக இல்ல, நமக்காக புரிய வச்சாரு அவரு. ஏன்னா அவருக்கு இப்ப 7 மாசத்துக்கு முதல்ல மனைவி தவறிட்டாங்களாமா. அப்படியா? அதுக்கப்புறம் நான் துன்பத்தை உணர்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாரு. இப்ப நான் வீட்டுல தனியாவே இருக்கிற 7 மாசமா ஒவ்வொரு வினாடியும் தள்ளுறது கஷ்டமா இருக்குது. நான் பேச்சாளரா நல்ல பேச்சாளர் இருந்த காலத்துல இப்ப நான் இந்த டேட்டு குடுக்கல, யாருக்கும் ஒத்துக்கிறது இல்ல. சரிங்க. இப்ப நம்ம பேச்சாளர் இருந்த காலத்துல வாரத்துல 6 நாள் வெளியே போயிருவேன். வீட்டுல போக அப்ப மனைவி தனியா தான் இருந்திருப்பாங்க. அது இப்பதான் என்னால உணர முடியுது. உணர்றாரு, மன ரீதி உணர்றாரு. ஆனா காலம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா இருந்தது. அவரையே உதாரணமாக்கிட்டாரு. ஆமாங்க. இந்த புத்தக திருவிழா பத்தி பேச வேண்டிய விஷயம் என்னன்னாங்கய்யா, சரிங்க, என்ன இருக்குது இல்ல நம்மளால என்ன முடியாதுங்க தாண்டி இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு ஆளுமைகளை கொண்டு இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி பாடம் எடுக்கக்கூடிய பேசக்கூடிய கட்டமைப்பு இன்னைக்கு தேதியில எதுவுமே இல்லைங்க. இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பும் வசதியும் இன்றைய இளைஞர்களுக்கு கிடைக்கலைங்க. கிடைக்கல. நீங்க இளைஞர்கள் மாறலன்னு சொன்னா அவங்க மாறுறதுக்கு நீங்க என்ன வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்க? தாமதம் கிடைச்ச எதுவுமே கிடைக்காம அவருடைய பையனோ அவருடைய பொண்ணோ எப்படி டெவலப் ஆவாங்க? தாமாவுடைய இளமை காலத்துல கிடைச்ச அத்தனை அரசியல் கூட்டங்களோ, கோயில் திருவிழாக்கள் நடந்த பட்டிமன்றம் வழக்காடு மன்றங்களோ, அல்லது தனியா உட்காந்து பேசிட்டு இருந்த மக்களோ இன்னைக்கு இருக்காங்களா? கிடைக்கல. அப்ப எப்படி அவங்களால டெவலப் ஆக முடியும்? நாம இன்னைக்கு இளைய சமுதாயத்தை நம்ம ஏதாச்சும் குறைபாட்டோட கண்ணோட்டத்தோட பாக்குறோம். அவங்களுக்கு நீ ஏதாவது சொல்லி செய்யலீங்கன்னா தான் நீங்க திட்டத்துக்கு நியாயம் இருக்குது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எதுவுமே அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. நீங்க அவங்களுக்கு செல்லு வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆனா அது விட மாட்டேங்குது. அது விட மாட்டேங்குது. அப்ப நம்ம இதை மாத்தணும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டோம்னா, குறைந்தபட்சம் இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு அரசியல் நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது செலவு நம்ம ஏத்துக்கினா கூட ஏத்துக்கலாங்க. இப்ப இந்த புத்தக திருவிழாக்கு யாராச்சும் வர மாதிரி இருந்தா நம்ம கூட்டத்தை மட்டும் கேட்டாலே போனாலே போதும், நம்ம என்ன வேணுமோ அதை பண்ணி தரலாம். நல்ல விஷயம். நம்ம குரூப்ல கூட சொல்லிடலாம் எல்லாத்துக்கும். நம்மளால முடிஞ்ச என்ன செய்யலாம். அது இல்லாம வாரந்தோறும் போட்ட கூட்டங்களை நம்ம தொடர்ந்து நடத்தலாம். அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. சரிங்க சரிங்க. அடுத்த செய்யலாம். சொல்லுங்க அடுத்த செய்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகிரியில வளரும் சிவகிரி அறக்கட்டளை சார்பில் டேபிள் சேர் ஸ்டூல் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயுமே நடக்கிற சுக நிகழ்ச்சிகள்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆமாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் நிறைய பயன்படுத்திருக்காங்க. ஆமாங்க. இப்ப நம்ம பட்டிமன்றம் பேராசம் கோயில போட்டோம். ஆமாங்க. அதுக்கு உங்களுடைய சேர் தான் எடுத்துட்டு வந்தோம். அந்த வளரும் அறக்கட்டளையுடைய சேர் தான் எடுத்துட்டு வந்து போட்டோம். டேபிள் எடுத்துட்டோம். சரிங்க சரிங்க. இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த கட்டமா வேறொரு நிகழ்ச்சி செய்யலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வர்றோம். அபார சொல்லுங்க. அன்பு சுவர்னு சொல்லி ஒண்ணு ஏற்பாடு பண்றோம். அன்பு சுவர் என்னன்னா, சிவகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நம்ம ஆபீஸ் இருக்கு. சரிங்க. அங்க ஒரு இது வைக்கிறோம், அன்பு சுவர் வைக்கிறோம். பக்ஸா இருக்கு. அதுல நம்ம வீட்டுல நமக்கு பயன்படாத பொருள் நிறைய நம்ம வீட்டுல இருக்கு. ஆமாங்க. ஆனா அது மத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கு. ஆனா யாருக்கு தேவைன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா தேவைப்படுறவங்க எங்க இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. அதை வாங்கக்கூடிய சக்தியும் இருக்காது. அதனால யாரிடத்துல அவங்களுக்கு தேவையில்லாத பொருள் இருக்குதோ அதை கொண்டு அங்க வைக்கலாம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். எதுக்கும் இது வேண்டாம், யாருக்கு அனுமதி வேண்டாம், வைக்கிறதுக்கு அனுமதி வேண்டாம், வேண்டியது. ஆமா, இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றதுக்கு நாங்க தயார் செஞ்சுட்டு வர்றோம். சரிங்க. அடுத்த மாசத்துல இதுக்கான நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. சரி, என்னென்ன பொருள் கொடுக்கலாம்? எல்லா பொருளும் கொடுக்கலாம். துணி கொடுக்கலாம், பாத்திரம் கொடுக்கலாம், எலக்ட்ரிக் பொருள், கால்குலேட்டர், வீட்டு உபயோக பொருள். நம்ம வேற பொருள் வாங்கியிருப்போம். ஆமா,
நம்ம கிட்ட இருக்கிற பொருள் விட நம்ம தொழில்நுட்பம் அதிகம் வாங்கியிருப்போம். ஆமாங்க. ஆனா பழைய பொருள் வந்து தேவையில்லாம இருக்கு. வீட்டுக்கு இடத்த கத்துட்டு இருக்கு. இல்லாட்டி என்ன செய்வோம், கிலோவு போடுவோம். நல்லதே ஓடு. நாம வந்து தொழில்நுட்பம் அதிகம் வேணும்னு சொல்லி வாங்கியிருப்போம். பழைய பொருள் வந்து எடைக்கு போடுவோம். கிலோ 5 ரூபாய் ரூபாய்க்கு போடுவோம். அது ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இல்ல. ஆனா அது பெனிஃபிட் இல்ல. ஆனா வந்து அதையே வந்து மத்தவங்களுக்கு வந்து தேவைப்படும் பொருளா இருக்கு. நம்ம அந்த எடைக்கு போடுறது வேண்டாம்னு சொல்லி மத்தவங்க பயன்பட்டு நினைச்சாங்கன்னா இங்க கொண்டு கொடுக்கலாம். வச்சாங்கன்னா தேவைப்பட்டவங்க எடுத்துக்குவாங்க. இது எப்படி இந்த சிந்தனை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. அதாவது வெள்ள கோயில் வந்து இது மாதிரி ஒண்ணு ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்காங்க. நாங்க அதை கேள்விப்பட்டோம். நம்ம மக்களுக்கு செய்யலாம், நம்ம மக்களும் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசை. பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல பெயிண்ட் அடிப்பாங்க. ஆமா, சமீபத்துல கூட பெயிண்ட் அடிச்சா பெயிண்ட் தேவை வந்து 1/2 லிட்டர் தேவை. நாம 1 லிட்டர் வாங்கிட்டோம். ஏன்னா 1/2 லிட்டர் கிடைக்காது. அந்த 1/2 லிட்டர் பெயிண்ட் அடிக்க முடியாது வேற பக்கம். நமக்கு தேவையில்லாத பொருள் கூட இங்க வச்சோம்னா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். நமக்கு வந்து வீட்டுல தேவையில்லாம உரம் வச்சிருப்போம். அது தேவைப்படுறவங்க நிறைய இருப்பாங்க. எந்த பொருள் நமக்கு தேவையில்லையோ அதை கொண்டாந்து இங்க வச்சோம்னா தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஒரு அடிப்படையில வந்து எல்லா பொருளும் வைக்கலாம். வீட்டு வேக பொருள், துணி, பாத்திரம், தண்ணி பாட்டில் கூட வைக்கலாம். அதான் நமக்கு என்ன உபயோகம் இல்ல, குப்பையில போடலாம் நினைக்கிறத வேண்டாம். ஆமா ஆமா, வீட்லயும் வந்து காத்துட்டு இருக்க வேண்டாம். அதாவது பயன்படுத்தாம கெட்டு போறது. ஆமா ஆமா ஆமா, புரியுது. இந்த பெயிண்ட் பாத்தீங்கன்னா பயன்படுத்தாம கெட்டு போயிரு. ஆமா ஆமா, அதனுடைய ஆயுள் காலம் 2 வருஷம் இருக்கலாம். நாம வந்து பல வருஷம் போட்டு வச்சிருவோம். அதனால எல்லா பொருளும் வந்து எல்லாம் பயன்படுத்தணும் உரிய காலத்துல. அந்த ஒரு சிந்தனையின் வெளிப்பாடா வந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. சரிங்க. இந்த தகவலை மத்தவங்க சொன்னா மத்த தேவையெல்லாம் கூட வைப்பாங்க. ஆமாங்க, அதான் முக்கியம். அது பஸ் ஸ்டாண்ட் இப்ப ஏதாவது பஸ்ல கொடுத்தாங்க கூட நான் வாங்கி வச்சுக்கலாம். ஆமா ஆமா, வச்சுக்கலாம். இப்ப அவங்களே வருங்கிற அவசியம் இல்ல. அவசியம் இல்ல, கொடுத்தா கொண்டு வச்சிருவோம். நம்ம சுத்தி இருக்கிற 4 பக்கம் இருக்கிற பஸ் வருது வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா ஆமாங்க. அவள்கிட்ட கொண்டு இதை கொண்டு அந்த வளர கட்டில போட்டுருங்க அப்படின்னா போட்டுருவாங்க. நம்ம அடுக்கி வச்சிருவாங்க. கண்டக்டர் கூட கொண்டாந்து கொடுத்துருவாரு. ஆமாங்க ஆமாங்க. அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வச்சுக்க ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆமா, எல்லாம் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இதனால வளரும் சிவகிரி அறக்கட்டளை வந்து மென்மேலும் வளரும். சந்தோஷம், நன்றி. எல்லாத்துடைய மனசுல இடம் முடிச்சிட்டீங்க. மனசுல இடம் பிடிக்கிற மக்களுக்கு ஏதோ நம்ம வந்து இது கொடுக்கல. இது வந்து நம்ம இல்லம்மா, இந்த விஷயமே வேணும்லம்மா. ஆமாமாங்க, எல்லாத்தையும் நம்பி நான் தரமாட்டேன்ல. ஆமாமா, அது நான் ஒரு பென்சில் தர கூட தரேன்னு வச்சுக்கோ. இந்த வளர அறக்கட்டளை நம்பி தான் நான் தருவேன். ஆமாமா, ஏன்னா நீ சிறப்பா செயல்படுறீங்க. யாருக்கும் எந்த உள்நோக்கமும் இல்ல, யாருக்கும் எந்த தப்பும் இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த பிச்சை எடுத்துக்கொண்டே 1.5 கோடி கொடுத்தான்ட்டு. ஆமாமா, அது என்ன அடிப்படை காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உணர்வு தான் அவனுக்கு. இல்ல நம்பகத்தன்மை, இல்ல நம்பகத்தன்மை. ஆமா, நம்பகத்தன்மை. அவருக்கு 10 ரூபா கொடுத்தா நிச்சயமா கொண்டு அரசாங்கத்துக்கு சேர்த்துருவாங்க. நம்பகத்தன்மை. ஆமா ஆமா, கண்டிப்பா. நம்பகத்தன்மையினால மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியுமோ ஒழிய உங்களுக்கு பணமோ செல்வாக்கோ அதிகாரமோ எந்த விஷயமும் ஜெயிக்க முடியாது. எந்த ஒண்ணுக்கு நம்பிக்கை வேணும். இந்த வளரும் அறக்கட்டளைக்கு மேல இருக்கிற நம்பிக்கையினால உங்களுக்கு அபரிதமான பொருள் முதல் நாள் இருந்தே சேர்றது மட்டும் இல்லாம உடனடியா டிஸ்போஸும் ஆகும். சந்தோஷம். இது வந்து பண்ட மாற்றம், அந்த காலத்தினுடைய பண்ட மாற்றம். ஆமாங்க. இப்ப நீங்க வந்து 1/2 லிட்டர் பெட்ரோல் வச்சுட்டீங்க, 1/2 லிட்டர் பெயிண்ட் வச்சுட்டு சரிங்க, உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒண்ணு பென்சில் பேனா ஏதாச்சும் உங்க உபயோகமா இருக்குன்னு எடுத்துட்டு போலாமே. எடுத்துக்கலாம், நமக்கு தேவைப்படுறாங்க எடுத்துக்கலாம். ஒரு கால்குலேட்டர் வேணா எடுத்துக்கலாம். பண்ட மாற்றம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, ஏன்னா உங்களுக்கு இங்க இப்ப நீங்க பழைய கால்குலேட்டர் எங்க விற்க முடியாது. ஆமா, ஆனா புதுசு வந்துருச்சு. ஆமா, அப்ப என்ன ஆகுது, இதை வந்து யாருக்காவது இல்லாதவங்க பயன்படுத்திக்குவாங்க. அப்போ இதை எடுத்துட்டு போறவங்களும் தன்னை மதிப்பு குறைந்தவங்களா நினைச்சுக்க வேண்டாம். ஆமா, நமக்கு தேவை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு அதான் முக்கியம். இல்ல இங்க போய் பணத்தை போய் தூக்கிட்டு வந்து அப்படின்னு நினைக்காம பண்ட மாற்று இது நீங்க உங்களுக்கு வேணாலும் வச்சுட்டு எடுத்துட்டு போங்க, அப்படி கூட பண்ணலாம். ஆமா, அப்படி கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப அபாரமான சிந்தனை. இதை செயல்படுத்துற உங்களை போன்ற அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இன்னும் எல்லா ஊருக்கும் இது ஒரு படிப்பனையாக இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நாம வந்து இப்பதான் அடிச்சுவடு ஆரம்பிக்கிறோம். ஆமா ஆமா, ஆனா இதே வந்து சிறப்பா இருக்குல்ல, இந்த எண்ணமே சிறப்பா இருக்குல்ல. சரிங்க. நடைமுறையில ஒரு சின்ன சின்ன சிக்கல் வருது, காலப்போக்கில் மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். சரிங்க. இப்ப நம்ம இன்னும் 4 பேருக்கு முன்னோதமா இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அங்க வெள்ள வயல பார்த்துட்டு நீங்க பண்றீங்க. ஆமா, உங்க பார்த்துட்டு இன்னும் ஏதாச்சும் ஊர்ல பண்ணிட்டோம் செய்வாங்க. மிகச்சிறப்பாக இருக்கட்டுங்க. சரி, நன்றி. நேத்து வந்துங்க இன்னும் ஏதாவது செய்தி இருக்கா? நேரம் செய்யலாங்களா? இல்ல, நான் ஒரு செய்தி சொல்லிடுறேன். நேத்து வந்து நம்ம போனோம் இல்லையா அந்த புத்தக திருவிழாக்கு.
ஆமாங்க. அதுல 2-3 சிறப்புகள் இருந்தது. என்ன சிறப்புன்னு கேட்டா, ஒன்று வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தொடக்க விழாவுக்கு வந்துட்டு போனாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் வரமாட்டாங்க. சரிங்க. நேத்து வந்து நம்ம பேச்ச கேட்கறதுக்காக சரிங்க. மக்களை வந்து கொண்டுட்டாரு. கீழே கொண்டுட்டாரு. அவர் இலக்கிய ஆர்வலர். அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம எத்தனை போலீஸார் இருப்பாங்க. ஆமா. எத்தனை பிஏ அந்த டாவலி அவங்கள இருப்பாங்களா, பிஏ உட்பட. ஆமா. அவர் சாதாரணமா நானும் நீ உட்காந்துக்க மாதிரி கொண்டுட்டாரு. ஆச்சரியம். பக்கத்துல அங்க இருக்க பக்கத்துல கீழே அங்க எங்க சேர காலியா இருக்குன்னு பார்த்து கொண்டுட்டாரு. ஒரு மட்டும் இல்லாம பேச்ச வந்து முழுசும் கேட்டு தமிழ் ஐயா பேச்ச கேட்கறதுக்காக வந்த சரிங்க அப்படின்னு கேட்டு அவர் பிஏ வந்து 2 தடவை ஏதோ சொன்னாரு. சரி. அப்புறம் கடைசியா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டாங்க. ஏதோ முக்கியமான வேலையாட்டுக்குது. மக்களா வந்து அவ்வளவு மிக சிறப்பாக இருந்து மிக எளிமையாக வந்து இருந்துட்டு போனாங்க அப்படிங்கறதான் மிக அருமையான செய்திங்க. அதுதான் வந்து இந்த பேச்சுக்கு திறமை, அந்த பேச்சாளருடைய திறமை, இந்த அமைப்புக்கான ஒரு அங்கீகாரம். இதுவும் நம்பகத்தன்மை தாங்க. ஆமா கண்டிப்பா. எல்லாமே நம்பகத்தன்மை. உண்மை. நம்ம பிராண்ட் என்ன வச்சுக்கிறோம், நம்ம ஊரு செய்தி நம்பகமான குரல். அதுதான் உண்மை. நம்பகமான குரல் யாரு? தாமரின் போன்று வர்ற பேசுறவங்க அனைவருமே. ஆமாங்க, தினம் ஒருத்தர பேச வச்சுட்டு இருக்கிறோம். ஆமாங்க. அப்ப அதான் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. இப்ப இன்னொரு செய்திங்க, நம்ம பத்திரிகை செய்தி தான். இப்ப வந்து இறப்பு மற்றும் பிறப்பு சான்றிதழ் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இதை வந்து உடனடியாக பதிவு பண்ணும் சட்டம் போட்டிருக்காங்க. தாமதங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக இறப்பு 2 ஆண்டுகளுக்குள்ள நீங்க பதிவு பண்ணிடணும். சரிங்க. எவ்வளவு குக்குரமா இருந்தாலும் எவ்வளவு அறியாமையா இருந்தாலும் பண்ணிடணும். அதுக்கு மேற்கொண்டு போச்சுன்னா உங்களுக்கு அது சட்ட இருக்கும் அதிகம். சரி. நீங்க மென்மேல போய் அனுமதி வாங்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க. அதுமே நான் ஏற்கனவே சொன்ன திட்டமிடலுக்காக. கணக்கீடுக்காக. ஆமாங்க. சட்டபூர்வ நிகழ்ச்சிகள். ஆமா, அதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம 2 பேரும் பேசக்கூடிய இந்த கருத்துக்கள்ல யாருக்காவது எதனாவது முரண்பாடுகள் இருந்தா சரிங்க, அவங்களையும் நாம பதிவு செய்து இதே போல ஒளிபரப்புவோம்.